நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தாயிஃப் நகரத்திலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு மக்காவிலிருந்து தாயிஃப் நகரத்திற்கு இந்த தீனுல் இஸ்லாமை பரப்புவதற்காக வேண்டி வராங்க. மக்காவில் சில காலங்கள் 10 வருடங்கள் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பவர்கள் சிலர்கள் மட்டும்தான். கலிமாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்பவர்கள் சிலர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அப்துல் முத்தலிப், அபு தாலிப், ஹதீஜா ரலியல்லாஹு இவங்க எல்லாமே படிப்படியாக தொடர்ந்து மரணமான பின்னால் மக்காவில் அவங்களுக்கு சரியான ஆதரவு இல்லை. சரி, நம்முடைய தாய் வழி சொந்தங்கள்லாம் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்துக்கு சென்றாவது இந்த கலிமாவை நம்ம சொல்லலாமே அப்படின்றதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு வராங்க. தாயிஃப் நகரத்தில் இந்த தாயிஃப் நகரத்தினுடைய தலைவர்கள் ஹபீப், ஃபுலைல், மசூத் என்ற போன்ற தலைவர்கள் தான் இந்த தாயிஃப் நகரத்துடைய தலைவர்கள். அவங்கள்ட்ட அந்த அடைக்கலம் கேட்குறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருடைய அடைக்கலம் இருந்தால்தான், அவருடைய ஆதரவு இருந்தால்தான் அந்த ஊரிலே வசிக்க முடியும் என்பது அரபிய நாட்டினுடைய கலாச்சாரம். அப்படி ரசூல்லா தாயிஃப் நகரத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த ஹபீப், மசூத், யாலில் இந்த 3 பேர்த்தையுமே ஒரு தூது அனுப்பி, எனக்கு நான் இந்த தாயிஃப் நகரத்தில் தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்கு வருகின்றேன், உங்களுடைய ஆதரவு வேணும், நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு தான் அவர்களை கேவலப்படுத்தினார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, நீ நபி என்று சொன்னால் நான் காபத்துல்லாவுடைய திரையை கிழித்து விடுவேன். ஒருத்தர் சொல்றாரு, நீ நபி என்று சொன்னால் உன்னை விட்டால் வேறு இறைவனுக்கு வேறு யாரும் இல்லையா என்பதாக ஒரு நபி. அப்படி ஒருத்தரும் ரசூலுல்லாஹ் மீது அவமானப்படுத்தியதோடு, ரொம்ப அவர்களை கேவலப்படுத்தியதோடு, ஊர் மக்களை எல்லாம் ஏவி இந்த ஊர் மக்கள் இருபுறமும் 2 வீதிகளிலே நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களை கல்லால் அடிக்கிறாங்க. அவர்களோடு வந்த ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாவுக்கு கேடயமாக இருந்து ரசூலுல்லாவின் மீது கல்லு விழாம பாதுகாப்பதற்காக வேண்டி அவங்க சுத்தி அவங்க பாதுகாக்கிறாங்க. அவங்களையும் அறியாம கடைசியில ஸெய்த் பின் ஹாரிஸா உடல் எல்லாம் கற்களால் அடிக்கப்பட்டு அவர்கள் மயக்கமுற்று விழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கற்கள் பட்டு இப்ப இந்த வீதியா வராங்க. வரக்கூடிய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கடா யாரும் ஆதரவு தருவாங்களா, எங்கேயும் அடைக்கலம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நம்ம நிக்கக்கூடிய ஒரு பகுதி உத்துபா ஷைபாவுக்குரிய ஒரு தோட்டம். இது அபூஜஹலுடைய மகன் உத்துபா ஷைபா. இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவு என்ற அடிப்படையில் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மனசுல ஒரு பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அப்ப பரிதாபம் ஏற்பட்டு இந்த தோட்டத்தினுடைய பணியாளர் அத்தாஷ் என்ற ஒரு பணியாளர் அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ அவருக்கு கொஞ்சம் பழமும் தண்ணீரும் கொடுங்க. அவரை கூப்பிட்டு, ஆனால் அவருடைய பேச்சை எந்த காரணத்தை கொண்டு அவரை கேட்டக்கூடாது, அவருக்கு நீங்க மயங்கி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அந்த அத்தாஷ்ட பழத்தை கூப்பிட்டு உட்கார்ந்து அவங்க கையில கொடுத்து, இந்த இடம் தான் அத்தாஷ் மஸ்ஜித், அத்தாஷ்ன்றது இந்த இடம் தான். இப்ப இந்த பள்ளிவாசல்ல ரசூலுல்லாவை அமர வச்சு அந்த அத்தாஷ் என்ற ஒரு பணியாளர் ரசூலுல்லாவுக்கு சில கனிவர்க்கங்களை கொடுக்கக்கூடிய நேரத்துல அப்ப ரசூலுல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லி அதை உண்ணக்கூடிய நேரத்துல அந்த அத்தாஷ் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இந்த அரபியர்களுடைய பழக்கம் இல்லையே, இது புதுசால இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூனுசுடைய மத்தா இப்னு யூனுசுடைய நகரத்தை சேர்ந்தவரா, நைனுவாவை சேர்ந்தவரான்னு சொல்லிட்டு அத்தாஷை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டவனும் அவருக்கு ஆச்சரியம், எப்படி என்ன பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டவன அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், யூனுஸும் என்னை போல ஒரு தூதர், இறை தூதர், அவர் என்னுடைய சகோதரர் தான் என்று சொன்ன உடனே அந்த அத்தாஷ் என்ற ஒரு பணியாளர், தோட்டத்தினுடைய பணியாளர் ரசூலுல்லாவுடைய கரம் பற்றி அவர்கள் முத்தமிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தாஷால் இந்த தோட்டத்தில் வச்சுதான் சில கனிவர்க்கங்களை கொடுத்தாங்க. அதன் பின்னால ரசூலுல்லாஹ் இங்க மன உருக்கத்தோடு துவா செஞ்சாங்க அப்படின்ற ஒரு துவா பிரபலியமானது. இந்த அளவுக்குன்னு சொன்னா தாயிஃப் நகரத்திலே அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தாயிஃப் நகரத்திலே ஏற்பட்ட ஒரு சோதனை போல ரசூலுல்லாவுக்கு எக்காலத்திலும் ஏற்படல. அந்த அளவுக்கு ஒரு துயரமான ஒரு காலம். ஏன்னா உஹது போர்ல ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு, அதற்கு பின்னால ஒரு துயரமான சம்பவம், துயரமான நாட்கள் என்று சொன்னால் இந்த நாட்கள் தான் ரொம்பவும் அவர்களுக்கு ரசூலுல்லாவுக்கு கொடுமையான நாட்கள், அவர்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்ட நாட்கள், ரொம்பவும் கஷ்டப்பட்ட ஒரு நாட்கள். ரசூலுல்லாவுடைய வரலாறுல மறக்க முடியாத ஒவ்வொரு நேரமும் இந்த தாயிஃப் நகரத்தை நினைச்சு அவங்க தாயிஃப் நகரத்துல இந்த மக்களை நினைத்து அவர்கள் மனம் வருந்தினார்கள் என்று வரலாறுல சொல்லப்படுது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்த இடம் தான் இந்த மஸ்ஜித் அத்தாஷ். இதற்கு பின்னால ஒரு தோட்டம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அப்படியே அந்த சந்து வழியா போனீங்கன்னா அந்த தோட்டத்தை இப்பவும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.